Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ராக் ஸ்டைல் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டீனேஜ் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். இதுக்காக 3 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன், காட்டன் ஃபேப்ரிக். ஓகே, இதனுடைய டாப் போர்ஷன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். துணியை 4ஆ ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதனுடைய neck width 2.5 inches மார்க் பண்றேன். 3 inches shoulder, 5.5 inches arm hole height மார்க் பண்றேன். நெக்ஸ்ட் டோட்டல் செஸ்ட் ரவுண்ட 4 ஆல டிவைட் பண்ணி 8.5 inches மார்க் பண்றேன். 1.5 inches சீமிங்க்கு மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, arm hole ஷேப் கொடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் வெஸ்ட் நோடி ரவுண்ட் 7.5 inches 1.5 inches சீமிங்க்கு மார்க் பண்ணிருக்கேன். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் நெக்கினுடைய ஹைட் மார்க் பண்றேன். ஓகே, back neck 4.5 inches front neck 5 inches மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இத கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதனுடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch அளவுக்கு இந்த ஓப்பன் சைடில் மார்க் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து இதனுடைய ஃப்ரண்ட்னுடைய நெக்கை கட் பண்ணிடுறேன். இப்போது அதிலிருந்து கீழே ஒரு 2 inchesக்கு நான் ஓப்பன் விட்டுக்கிறேன். இப்போ ஆம்கோலில் ஒரு 1/2 inch அளவுக்கு உள்பக்கமாக கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி திரும்ப ஒரு ஃபோல்டிங் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ துணி 4ஆ இருக்குது. ஓகே, இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 31 inches ஹைட்டில் துணியை எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற அகலம் நம்ம அப்படியே ப்ளீட்ஸ் வைக்கலாம். ஸோ நமக்கு வேறு மெஷர்மெண்ட் எதுவும் தேவையில்லை, டோட்டல் ஹைட் மட்டும் போதும். ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நல்ல பக்கத்தில் வச்சு ஒரு தையல் வி ஷேப்பில் போட்டிருக்கேன். போட்டு இப்போ துணியை உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த வி ஷேப்க்கு தையல் போட்டுக்கிறேன். கார்னரில் ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே, நீங்கள் இன்னொரு தையல் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் அப்படியே விட்டுடலாம். நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஏன்னா அப்போது தான் நல்லா படிஞ்ச மாதிரி தெரியும். இந்த தையல் பா ஷேப்பில் போடுறேன். ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் போட்டோம். ஓகே ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓப்பன் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்லிட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு க்ராஸ் பீஸ் வச்சு நெக்லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இது ஸ்லீவ்லெஸ் குர்த்தி தான் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ க்ராஸ் பீஸ் பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அப்புறம் நாச்சஸ் போட்டு இதை உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுக்கு எடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற துணியை அப்படியே நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. 3 meters அப்படிங்கும்போது நிறையவே துணி இருக்கும். இது நம்ம ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ நான் ஸ்லீவ்லெஸ் தைக்க போகிறேன். ஓகே, ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறனால நம்ம இருக்கிற துணி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2.5 meters துணி இருக்கும். ஓகே, அது அப்படியே நம்ம ப்ளீட்ஸ் வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்லீட்டில் 2 பக்கமும் நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்னர்லேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம பேக் சைடு நெக்லைனையும் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். ஓகே, 2 பக்கமும் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணல. ஸோ இதுக்கும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஆம்கோவில் கிராஸ் பீஸ் வச்சு நல்ல பக்கம் இந்த கிராஸ் பீஸ் நோடி நல்ல பக்கமும் இந்த மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுட்டு உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஆம்கோல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் ரெடி பண்ணணும். ஓகே, இதில் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். நீங்கள் வேணும்னா தனியாக ஸ்கர்ட் போர்ஷனில் ப்ளீட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம், பிகினர்ஸாக இருந்தால். இல்லை நீங்கள் இதிலையே அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற துணியை எவ்வளோ வந்துட்டு அந்த டாப் போர்ஷனுடைய அந்த ஹிப் ரவுண்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக பண்ணுறது அப்படிங்கும்போது அந்தளவுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. ப்ளீட்ஸும் அந்த டாப் போர்ஷன் அந்த ஹிப் ரவுண்டும் இதுவும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம பிரிக்க வேண்டியது வரும், இல்லை எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் வைக்க வேண்டியது வரும். பட் நம்ம இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது தான் ஈஸி. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சஸ் சீமிங்க்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஸ்கர்ட் போர்ஷனில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி விட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போது இதே மாதிரி 2 பக்கமும் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ராக் ஸ்டைல் குர்த்தி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கான மெஷர்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம். நான் வந்து 14 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து அவுட்ஃபிட் வந்து ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.